அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சங்ககிரியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 35%, சேந்தமங்கலம் 45% வாக்குகள் இருக்கு. சோழவந்தான் பொறுத்தளவுக்கு 45%, சோழிங்கநல்லூரை பொறுத்தளவுக்கு 35% தான். இந்த அளவு சோழிங்கநல்லூர்லாம் கைமாறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. ஏன்னா பிஜேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக அதிமுகவுக்கு ஒரு நல்ல வாக்குகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அடுத்து ராதாபுரம் பொறுத்தளவுக்கு அப்போ ஓரளவுக்கு தான் மறுபடியும் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ராதாபுரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா திமுகவோட கோட்டை அப்படிங்கிற காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா அது எந்த மாதிரி எப்படி இருக்க போகுது. ஏன்னா ராதாபுரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பிஜேபி சார்பில் இவர் நிற்பாருன்னு நயனார் நாகேந்திரன் அவர்கள் நிற்பாருன்னு நினச்சேன். பட் ஆனால் அது வந்து மிகப்பெரிய அளவில் வந்து அது நடக்காமல் போயிடுச்சு. ஸோ அப்பா அவர்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ராஜபாளையம் பொறுத்தளவுக்கு 65% இருக்குது. ஏன்னா இடத்துல ஜான் பாண்டியன் அவர்கள் பிஜேபி சார்பில் நிற்க போகிறாரு. அடுத்து ராமநாதபுரம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா 50%. ராணிப்பேட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா காந்தி அவர்களை வந்து இந்த தடவை விட்டுட்டாங்க, பயன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ராணிப்பேட் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வினோத் காந்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அவர் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர் நின்னா அவர் பையன் என்ன வெற்றி தான். அந்த அளவுக்கு வந்து 75% இருக்குது. ராசிபுரம் பொறுத்தளவுக்கு அமைச்சர் தொகுதி அப்படிங்கிற காரணத்தினால 65% இருக்குது. எனக்கு பாமக ஏன்னா இவங்களோட இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அது எப்படி வந்து இந்த இடத்துல வந்து பிஜேபி வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கம் பொறுத்தளவுக்கு 65%, ரிஷிவந்தியம் பொறுத்தளவுக்கு 80% வாக்குகள் இருக்குது. ஏன்னா ரிஷிவந்தியம் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல வாக்குகள் வந்து தேமுதிக இருக்கும். ஸோ தேமுதிக கூட இருக்காங்க. ஸோ பாடல் மக்கள் கட்சியும் நிற்கிறாங்க. ஸோ மிகப்பெரிய அளவில் ஒரு பேட்டில் இருக்குது, பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ராயபுரம் பொறுத்தளவுக்கு 40% தான். எனக்கு தெரிஞ்சு ராயபுரம் பொறுத்தளவுக்கு இந்த தடவை வந்து ஒரு நல்ல ஏன்னா சபீர் கான் அப்படிங்கிறவர் தான் நிற்கிறாரு. ஸோ ஜெயக்குமார் அவர்கள் எப்படி எடுத்து போட்டியிட போகிறாருன்னு பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா சூலூர் பொறுத்தளவுக்கு 35%, சைதாப்பேட்டை பொறுத்தளவுக்கு அமைச்சர் தொகுதி. ஸோ அதனால் 80%, தென்காசி 35% இருக்குது. சேலம் வடக்கு ராஜேந்திரன் அவர்களோட தொகுதி 75%, திருமயம் வந்து ஒரு அமைச்சர் தொகுதி 55%, திருப்பரங்குன்றம் 30% தான். அதை எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம்.